பேச்ச சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத. ஜட்ஜியா வராரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன ராஜேந்திரன், ஏற்காடு மலைக்கோயிலில் நடந்த மர்டர் கேஸில் நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதவே ரெடி ஆயிட்டேன். இப்போ போய் மலையிலேருந்து கீழே விழுந்து சாகலை, உயிரோடு இருக்கான்னு புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க. மிஸ்ஸிங் எப்படி மர்டர் ஆச்சு? என்னதான் நடக்குது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில்? சார், இந்த கேஸில் பாடி கிடைக்காதனால கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு சார். மலையடிவாரத்தில் சாக கிடந்தவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்றிருக்காங்க சார். பார்ட்டி இப்போ உயிரோடு தான் இருக்கான். சின்ன தம்பி, ஐயாட்ட நடந்ததை சொல்லுங்க. உன் பேர் என்னப்பா? சின்ன தம்பிங்கய்யா. இவனை தான் மலையிலேருந்து தள்ளி விட்டாங்களா? ஆமாங்க ஐயா. ப்ராசிக்யூஷன் தரப்புல லாயர் வந்திருக்காங்களா? நான் தாங்க சார். இவன் தான் சின்ன தம்பிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்லை இல்லைங்கய்யா, இவர் தான் சின்ன தம்பி. என்னப்பா, மலையிலேருந்து நீயா விழுந்தியா இல்லை உன்னை யாராவது தள்ளி விட்டாங்களா? தள்ளி விட்டுட்டாங்கய்யா. உன்னை தள்ளி விட்டதா ராஜாராமன் ஒருத்தர் ஜெயிலில் போட்டிருக்கோம். அவர் தான் உன்னை தள்ளி விட்டாரா? அவர் இல்லைங்கய்யா, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்கய்யா. அப்போ உன்னை தள்ளி விட்டது யாரு? யாரோ புது ஆளாக இருந்தாங்கய்யா. யார் என்னன்னு தெரியலங்கய்யா. சம்பந்தப்பட்ட ஆள் நீ இப்படி சொல்ற, ஆனால் ராஜாராமோட பொண்ணு அவர் தான் தள்ளி விட்டான்னு சொல்கிறாங்களே. அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா? அம்மா, ஐயா கேட்குறாருல, சொல்லுங்க. என்னம்மா, கண்ணால பார்த்து தானே சொன்னேன்? இல்ல சார், அவரு தள்ளனதா நான் நம்பினேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படின்னா நீ ஏன் கண்ணால பார்த்தேன்னு சொன்ன? இல்ல சார். எதுக்குமா அப்படி சொன்ன? ஐயா, சின்ன தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து இவரை பொழைக்க வச்சது இந்த பொண்ணோட சித்தி மாயா. அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க ஐயா. அம்மா வாங்கம்மா, வாங்க. ஏம்மா, அவர் செத்துட்டான்னு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு அது உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுங்க ஐயா. மிஸ்டர் ராஜாராம் தண்டிக்கப்படணுங்கிற நோக்கத்தோட பர்பஸா இவரை மறைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார், சின்ன தம்பியும் ஐஸ்வர்யாவும் காதலிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. அதனால தான் சின்ன தம்பியை மறைச்சு வைக்க வேண்டியதா போச்சு. காலையிலேயே கல்யாணம் முடிஞ்சிடுச்சிங்கய்யா. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அவன் செத்துட்டான்னு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அவனை கொன்னுட்டதா இப்போ ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் வேற போட்டிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் அவனை ஒழிச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இம்மீடியட்டாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சரிங்க ஐயா.
உடனடியாக ராஜாராம ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா. சித்தி, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? ஐஸ்வர்யா, என்ன பேசிட்டு இருக்க? இத பாரு, கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயமா? அதுவும் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் கூட வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா டிராவல் பண்ண போற. எவ்வளவு பெரிய விஷயம். என்ன அதுக்கு விலையா உள்ள போறேன், அவ்வளவுதானே? நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். என்ன நான் போய் அங்கேயேவா இருந்துட போறேன்? போன வேகத்திலே திரும்பி வர போறேன். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரி, அப்புறம் பார்கவி கிட்ட என் லாயரை பார்த்து என் பெயிலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ம்? பாத்தீங்களாம்மா, இறக்கமே இல்லாம நம்ம அப்பா உள்ள தள்ளிட்டு இப்ப அவங்க சித்தி ஜெயிலுக்கு போறாங்கன்னு என்னமா துடிக்கிறா பாருங்க. உனக்கு புரியலையாடா? இப்ப அவன் நம்ம ஐஸ்வர்யாவே இல்ல. அவ மனசு பூரா அந்த மாயாதான் இருக்கா. அவ அப்படி மாத்தி வச்சிருக்கா அவளை. இந்த மாதிரி ஆனதுனால அவளை நடு ரோட்ல விட்டுட்டு போக முடியாதுடா. ஏன்னா அவ நம்ம வீட்டு பொண்ணுடா. நம்ம வீட்டுல தான் அவ இருக்கணும். ஆ ஆமாமா, கூப்பிட்டோன்னா வந்துருவா. சும்மா இருங்கம்மா நீங்க வேற. சின்ன தம்பி வா. ஐஷோ, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஆ, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஐஷு, புரிஞ்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். அதுதான் முறை. என்ன யோசிக்கிற? அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? இங்க பாரு, உங்க அப்பாவை நான் சமாதானம் பண்றேன். நிச்சயமா உங்க ரெண்டு பேரையும் அவரை ஏத்துப்பாரு. வா. வேண்டவே வேண்டாம். உங்களோட புது ஆக்கிரெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடைக்கலம் கொடுத்து என்கிட்ட அன்பா நடந்து எங்க மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்த என் சித்தியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எதுக்கு இப்ப எங்களை கூப்பிடுறீங்க? ஏய், அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? சூர்யா, நீ சும்மா இரு. ஐஷுமா, இங்க பாருடா, நான் உன் அம்மா. அந்த ஸ்தானத்துல இருந்து உன் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துற பாக்கியத்தை தான் எனக்கு நீ தரல. இங்க பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு அம்மாவா நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நீ உன் புருஷனோட பிறந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வரணும்டா. உனக்கு கல்யாணம் ஆன உடனே முதல்ல உன் கால் நம்ம வீட்டுல தான் படணும். ப்ளீஸ் ஐஷு, என்ன கடனாளி ஆக்கிடாத. வந்துரு. நான் வரமாட்டேன். ஐஷு, டேய் சின்ன தம்பி, நீயாவது அவகிட்ட எடுத்து சொல்லு. ஏய், இல்ல பாஸு, ஐசா அம்மா தான். அவர் ஒன்றும் முதலாளி கிடையாது. வரமாட்டேன் தைரியமா சொல்லு சின்ன தம்பி. சரி, நம்ம வீட்டுக்கு வராம நீ எங்க போவ? போக எனக்கு வேற இடமே இல்லையா என்ன? நாங்க சித்தி வீட்டுக்கு போறோம். வா சின்ன தம்பி. ஐஷு,
என்னத்துக்கு புள்ளைய பெத்து கொடுக்குற இவளுக்கு எதுக்கு சித்ரா அண்ணா வளகாப்பெல்லாம்